கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 95 சங்கீதம் 6 வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது பயபக்தியுடையவர்களாக தாழ்மையுடையவர்களாக அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை உண்டாக்கின தேவன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள். அவர் நம்மை உண்டாக்கின தேவன். ஆகவே நாம் அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும் பொழுது நாம் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். மிகவும் ஒரு தாழ்மையான அனுபவத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனை அறியாத ஜனங்கள் ஏதோ தெய்வங்களை வழிபடுகிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது எவ்வளவோ தங்களை தாழ்த்தி அவங்க தெய்வங்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையும் ஆதியும் அந்தமுமான தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் மகத்துவமும் உன்னதமான தேவன். இந்த தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்மை மிகவும் தாழ்த்த வேண்டும். நாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர் கைக்குள்ளான ஆடுகள் நாம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது மனத்தாழ்மையோடு பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு தேவனை ஆராதிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை பணிந்து குனிந்து முழங்காற்படியிட வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படியே நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.